இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விதி அதிகாரத்தை அடைவதற்கான 7ஆம் விதி. இந்த விதியில் ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா, மற்றவர்களை உங்களுக்காக வேலை செய்ய வையுங்கள், பாராட்டினை முழுமையாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் இந்த விதியினுடைய சாராம்சம். அது என்னங்க, அது வேற யாரோ வேலை செய்கிறாங்க, அவங்களோட வேலை செஞ்சதுக்கான பலனை பாராட்ட நம்ம எடுத்துக்கிட்டா அது பாவம் இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இன்னைக்கு அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தரும் இது போன்ற யுக்தியை கையாண்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த யுக்தியை நீங்க கையாளாவிட்டால் உங்களால எளிதாக அதிகாரத்தை அடைய முடியாது. அதிகாரத்தை அடைவதற்கு இதுதான் முக்கியமான விதி. ஏனென்று சொன்னா, அதிகாரத்தை நீங்க மட்டுமே தனியா வேலை செஞ்சு பெற்றிட முடியாது. உங்களுக்காக பல பேரை வேலை செய்ய வைக்க வேண்டும். மற்றவர்களை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கும்போது நீங்கள் விரைவாக அதிகாரத்தை உங்கள் கைக்கு கொண்டு வர முடியும். அதிகார பீடத்தை எளிதாக நீங்க அடைய முடியும். நிறைய அறிவு உடையவர்களை நீங்க பக்கத்துல வச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அறிவு இருக்கிறவர்கள் நம்மளோடு இருக்கும்பொழுது இன்னும் அந்த வேலை வேகமாக நடைபெறும். அதிகாரம் வேகமாக உங்க கைகளை நோக்கி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. உங்களுடைய உதவியாளர்கள், உங்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் செய்கிற வேலையை என்றைக்கும் நீங்கள் செய்யக்கூடாது. மற்றவர்களை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கும்போது நீங்கள் உச்சத்தை விரைவாக சென்றடைவீர்கள். அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓவியர் இருக்கார். அவர் ஒரு ஓவிய பள்ளி நடத்திட்டு இருக்காரு. அதன் மூலமா அவர் நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய ஓவியங்களும் ரொம்ப நல்ல ஓவியங்களா இருக்கும். அவர் என்ன பண்றாருன்னா, தன் கிட்ட வரக்கூடிய மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து அந்த மாணவர்களை நிறைய ஓவியங்களை வரைய வைக்கிறார். வரைய வைத்து அந்த ஓவியங்களை தன்னோட ஓவியங்கள் போல அவர் பிரதிபலிக்கிறார். இதன் மூலமா அவர் நிறைய பணங்களை சம்பாதிக்கிறார். லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார். சம்பாதித்து அவர் பலனடைகிறார். மாணவர்களுக்கு அதிலிருந்து சிறு தொகையை கொடுத்து விட்டு பெரும் தொகையை அவர் பயனடைகிறார். இதன் மூலமா அவர் பெரிய லாபத்தை சம்பாதித்துக் கொள்கிறார். இதுவும் அதிகாரத்தின் ஒரு படிதான்.